அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு 5 முட்டை, வத்த காய்ச்சின பால் 1/2 லிட்ரு, 200 கிராம் சீனி, ஒரு சிட்டிகை உப்பு, வாசனைக்கு எசன்ஸு, டேஸ்ட்டுக்கு முந்திரி பருப்பு, 6 ப்ரெட்டு துண்டு. நம்ம எடுத்து வச்சுக்கிற ப்ரெட்டு துண்டை மிக்சியில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பாலை அதில் ஊற்றி மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வடிகட்டிக்கலாம். அதே ஜாரில் 5 முட்டையும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து 200 கிராம் சீனி எடுத்து வச்சுக்கிறதையும் அது கூட சேர்த்து மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சி அதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பையும் கொஞ்சம் பால் சேர்த்து அதையும் ஸ்மூத்தாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். வாசனைக்கு 2லேருந்து 3 சொட்டு வெண்ணிலா எசன்ஸு அந்த மிக்சரோடு சேர்த்துங்க. புட்டிங்கிட்ட கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஜாலூர் மாவு பதத்துக்கு இருக்கணும். ஒரு பேனில் தண்ணி வச்சு ஒரு கலவடை போட்டிருக்கேன். இப்போ கொதிக்கட்டும். புட்டிங்க்கு கேரமல் ரெடி பண்ணலாம். புட்டிங் வைக்கிற வட்டியில் 3 டீஸ்பூன் சீனி போட்டு அடுப்பை ஹீட் பண்ணி மெல்ட் ஆக்கிக்கலாம். கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வட்டியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மட்டமாக்கிக்கிங்க. இப்போ கேரமல் ரெடி ஆகிடுச்சு. 1 நிமிஷம் ஆற வச்சு கொதிச்சிக்கிட்டு இருக்க தண்ணியில் அந்த வட்டியை வைங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிற கலவையை அந்த கேரமல் மேலே மெதுவாக ஊற்றுங்க. இப்போது 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க. மெதுவாக வேவட்டும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கத்தி எடுத்து நான் குத்தி பார்த்து அதில் ஒட்டாமல் வந்திருக்கு. எனக்கு புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு வேளை வேவலைண்டா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்க. அவ்வளோதான், புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, கலர் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். இது நோன்பு ஸ்பெஷல் ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.